காரணம்னால் இது முக்கியமான காரணம். இப்போ சத்தியயுகம், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல சத்தியயுகத்தவர்கள் சத்துவகுணனிஷ்டர்களா இருந்திருக்கா. நம்ம இடத்துல 3 குணங்கள் உள்ளன: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதுல சத்துவகுணம் நிறைய இருந்தது கிருத்தயுகத்தில், ரஜோகுணம் நிறைய இருந்தது திரேதாயுகத்தில், ரஜோகுண தமோகுணம் கலந்து நிறைய இருந்தது துவாபர யுகத்தில், தமோகுணமே நிறைய இருக்கு கலியுகத்தில். இது என்ன குணம் சுவாமி? இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ குணம்ங்கிறீரே, எங்க இருக்கு? இந்த மாலை இப்போ வெளுப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு, சேப்பா இருக்கு, அதை போல இந்த குணம் எப்படி இருக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாமானால் கண்டுபிடிக்கலாம். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு இது சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமானு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெளிவா இருக்கோம், சுறுசுறுப்பா இருக்கும், குழப்பமே இல்லை இப்படின்னு சொன்னா சத்துவகுணத்தோடு இருக்கும்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் கோபம் ஆசை, கோபம் ஆசை. எதை கொடுத்தாலும் இன்னும் வேணும், கொடுக்கலன்னா கோபம், சரி கொடுத்தா இன்னும் வேணும், கொடுக்கலன்னா கோபம். இது மாற்றி மாற்றியே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இது ரஜோகுணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தமோகுணம்னால் சோம்பல், கவனக்குறைவு, தூக்கம். இந்த 3 அடிக்கடி வந்துட்டே இருந்தால் தமோகுணத்தினுடைய ஆதிக்கம். என்னமோ தெரியல சுவாமி, எழுந்த உடனே தூக்கம் வருது. ஒருவேளை தூங்கினதுனால சோறு படைஞ்சுட்டு வருவணுமோ, அதனால வேணா நீங்கள் தீர்வு தூங்கணும்னு சொல்ல வேண்டியதான். அந்த அளவுக்கு தமோகுணம், கவனக்குறைவு. ஒரு காரியத்தை பண்ணால் இங்கே வச்சோம், மறதியாக அங்கே வச்சிடறோம், அங்கே வச்சிடறோம், அதுக்கும் தமோகுணம் காரணம். சோம்பல், எழுந்திருக்கிற செவி இப்போ இன்னைக்கு தர்ப்பணமா, ஏகாதசியா, இன்னைக்கு தான் என்னமோ சோதனையாக சீக்கிரமே பசிக்கிறது அப்படின்னுட்டே எழுந்திருந்தோம்னா தமோகுணம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதை ஒரு தர்ம காரியமோ அந்த தர்ம காரியத்தில் ஊக்கம் இருக்கு, சத்துவகுணம் இருக்கு. அந்த தர்ம காரியத்தில் ஊக்கம் இல்லை, சோம்பல் வருது, தமோகுணம் இருக்குன்னு அர்த்தம். எது தர்மமோ அதை ஊக்கத்தோட செய்யணும். இப்போ